ஜம்மு காஷ்மீரில் சட்டப்பேரவை தேர்தலுக்கான முதல்கட்ட வாக்குப்பதிவு தொடங்கியது. காஷ்மீர் பள்ளத்தாக்கு பகுதியில் 16 தொகுதிகளிலும், ஜம்முவில் 8 தொகுதிகளிலும் வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. 23 லட்சம் வாக்காளர்கள் வாக்களிக்க தகுதி பெற்றிருக்கும் முதல்கட்ட தேர்தலில் 90 சுயேட்சைகள் உட்பட 219 வேட்பாளர்கள் களம் காண்கின்றனர். காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து நீக்கப்பட்ட பிறகு தேர்தல் நடக்கும் வேளையில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டு உள்ளது. மாநிலத்தில் பதிவாகும் வாக்குகள் அக்டோபர் 8ஆம் தேதி எண்ணப்பட்டு முடிவு அறிவிக்கப்படுகிறது. பிரதமர் நரேந்திர மோடி 3 நாள் அரசுமுறை பயணமாக செப்டம்பர் 21ஆம் தேதி அமெரிக்கா செல்கிறார். வருடாந்திர குவாட் உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காகவும் ஐநா பொதுசபை உச்சி மாநாட்டில் உரையாற்றுவதற்காகவும் அவர் அமெரிக்கா செல்கிறார். குவாட் உச்சி மாநாட்டை இந்த ஆண்டு இந்தியா நடத்த உள்ள நிலையில் வரும் 21ஆம் தேதி வில்மிங்டனில் நடைபெறும் மாநாட்டில் அமெரிக்க அதிபர் ஜோ பைடனுடன் பிரதமர் மோடி கலந்து கொள்வார் என வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வருகிற 20ஆம் தேதி பிரதமர் மோடியை சந்திக்க நேரம் கேட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. பிரதமர் மோடி தரப்பிலிருந்து இதுவரை நேரம் ஒதுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. நேரம் உறுதி செய்யப்படும் பட்சத்தில் வரும் 20ஆம் தேதி பிரதமர் மோடியை முதல்வர் ஸ்டாலின் சந்திப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. சந்திப்பின் போது கல்வி நிதி, மெட்ரோ ரயில் திட்ட நிதி உள்ளிட்ட கோரிக்கைகளை முதல்வர் ஸ்டாலின் வலியுறுத்துவார் என கூறப்படுகிறது. 2026ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலிலும் திமுக மகத்தான வெற்றி பெறும் என முதலமைச்சர் ஸ்டாலின் உறுதிபட கூறினார். மேலும் திமுகவின் 100ஆண்டு விழா கொண்டாட்டத்தின் போதும் ஆட்சியில் இருப்போம் என்றும் தெரிவித்தார். மாநில சுயாட்சி என்பது திமுகவின் உயிர் நாடி கொள்கை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். கிரீம் பன்னுக்கு ஏன் இவ்வளவு வரி போடுகிறீர்கள் என கேட்கக்கூட உரிமை இல்லாத நிலை உருவாகி இருக்கிறது என்றும், இந்த சூழலில் மாநில சுயேட்சை வென்றெடுப்பதற்கான ஒரு அறிவிப்பை தான் இந்த பவள விழா செய்தியாக சொல்ல விரும்புகிறேன் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். பேரறிஞர் அண்ணாவும் தலைவர் கலைஞரும் வலியுறுத்தின மாநில சுயாட்சி கொள்கை என்பது நம்மோட உயிர்நாடை கொள்கையில ஒன்று. தலைவர் கலைஞர் எளிமையா சொன்னார், நம்ம கோட்டையில் இருந்தாலும் அங்க இருக்கக்கூடிய புல்ல வெட்டக்கூட உரிமை இல்லை, அதுக்கு மேல அனுமதி வாங்கணும். இன்னைக்கு கிரீம் பண்ணுக்கு எவ்வளவு வரி போடுறீங்கன்னு கேட்க கூட உரிமை இல்லாத நிலை உருவாகி இருக்கு. இந்த சூழல்ல மாநில சுயாட்சி வென்றெடுப்பதற்கான ஒரு அறிவிப்பு தான் இந்த பவள விழா செய்தியாக நான் சொல்ல விரும்புகிறேன். திமுக முப்பெரும் விழாவில் 6 பேருக்கு விருது வழங்கப்பட்டது. பெரியார் விருது பாப்பம்மாளுக்கும், அண்ணா விருது மிசா ராமநாதன், கலைஞர் விருது ஜெகத் ரட்சகன், பாவேந்தர் விருது தமிழ்தாசன், பேராசிரியர் விருது வி.பி. ராஜன், மு.க.ஸ்டாலின் விருது எஸ்.எஸ். பழனி மாணிக்கத்திற்கு முதலமைச்சர் ஸ்டாலின் வழங்கினார். பெரியார் விருது அறிவிக்கப்பட்ட பாப்பம்மாள் உடல்நிலை காரணமாக வர முடியாததால் அவரது பேத்தி ஜெயசுதா விருதை பெற்றுக் கொண்டார். முப்பெரும் விழாவில் பெரியார் விருது பெறவுள்ள கோவை பாப்பம்மா பாட்டி அவர்களுக்கும், அண்ணா விருது பெறுகின்ற அண்ணன் அறந்தாங்கி மிசா ராமநாதன் அவர்களுக்கும், முத்தமிழ் டாக்டர் கலைஞர் விருதை பெறுகின்ற கழகத்துடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் திரு ஜெகத்ரட்சகன் அவர்களுக்கும், பாவேந்தர் விருதினை பெறுகின்ற கழகத்துடைய தீர்மான குழு செயலாளர் அண்ணன் தமிழ்தாசன் அவர்களுக்கும், இளமான பேராசிரியர் விருது பெறுகின்ற அண்ணன் வி.பி. ராஜன் அவர்களுக்கும், கழக தலைவர் அவர்களுடைய பெயரிலேயே முதன்முறையாக வழங்கப்படுகின்ற விருதை அண்ணன் திரு பழனி மாணிக்கம் அவர்களுக்கும் என்னுடைய அன்பையும் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். காஞ்சிபுரத்தில் வரும் 28ஆம் தேதி நடைபெறும் திமுக பவள விழா கூட்டத்தில் பங்கேற்க கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள அனைத்து கட்சி தலைவர்களும் மேடையில் பங்கேற்றவாறு பொதுக்கூட்டத்தை நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. முறையான அழைப்பு விடுக்கப்பட்டால் விசிகவின் மது ஒழிப்பு மாநாட்டில் பங்கேற்பது குறித்து நிர்வாகிகளுடன் கலந்து ஆலோசிக்கப்படும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். எங்களுக்கு முறையான அழைப்பு வந்தா அதை பற்றி தலைமை கழக மூத்த கழக தலைமை கழக நிர்வாகிகள் கூடி முடிவெடுக்கும். எங்களுக்கு முறையான அழைப்பு வந்தா அதை பற்றி தலைமை கழக மூத்த கழக தலைமை கழக நிர்வாகிகள் கூடி முடிவெடுக்கும். மாநில அரசு நினைத்தால் மதுக்கடைகளை மூடலாம் என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். கடலூர் மாவட்டம் சமட்டிக்குப்பத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் மது மாநில பட்டியலில் வருவதாகவும் அவர் கூறினார்.
பாஜக மூத்த தலைவர் ராஜா தன்னுடன் 1 மணி நேரம் விவாதிக்க தயாரா என்று தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை சவால் விடுத்துள்ளார். ராகுல் காந்தியை விமர்சனம் செய்த ராஜாவை கண்டித்து சென்னை MKP நகரில் காங்கிரஸ் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ராஜாவுக்கு எதிரான முழக்கங்களை எழுப்பிய காங்கிரசார் அவரது உருவ பொம்மையையும் தீ வைத்து எரித்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய செல்வ பெருந்தகை தொடர்ந்து ராகுல் காந்தியை விமர்சனம் செய்தால் பாஜகவினர் வீடுகளை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தப்படும் என்று எச்சரித்தார். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் பெரியார் நினைவிடத்திற்கு நேரில் வந்து மாலை வைத்து மரியாதை செலுத்தினார். பெரியார் பிறந்த நாளையொட்டி வாழ்த்து செய்தி வெளியிட்டிருந்த விஜய் திடீரென சென்னை எழும்பூரில் உள்ள பெரியார் திடலுக்கு காரில் வந்தார். அவருடன் புசி ஆனந்த் மட்டும் வந்த நிலையில் காரிலிருந்து இறங்கிய விஜய் ஒரு கையில் மாலையும் மறு கையில் பூக்கள் அடங்கிய தட்டையும் கொண்டு வந்து பெரியார் நினைவிடத்தில் வைத்து மரியாதை செலுத்தினார். கட்சி ஆரம்பித்தது முதல் தொடர்ந்து அறிக்கை மட்டுமே வெளியிட்டு வந்த விஜய் முதலாக பொதுவெளிக்கு வந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. சேர்ந்த பிரபல ரவுடி காக்காத்தோப்பு பாலாஜி என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்டார். வடசென்னையின் பிரபல ரவுடி காக்காத்தோப்பு பாலாஜி மீது 50க்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் உள்ளன. வழக்கு ஒன்றில் தலைமறைவாக இருந்து வந்த அவரை பிடிக்க சென்றபோது என்கவுண்டர் நடந்ததாக கூறப்படுகிறது. வியாசர்பாடி ஜீவா ரயில் நிலையம் அருகே உள்ள BSNL குடியிருப்பு பகுதியில் மறைந்திருந்த காக்காத்தோப்பு பாலாஜியை போலீசார் பிடிக்க சென்றனர். போலீசாரை தாக்கிவிட்டு தப்ப முயன்றபோது அவர் என்கவுண்டர் செய்யப்பட்டார். அவரது உடல் பிரேத பரிசோதனைக்காக ராயப்பேட்டை மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டது. மின்கட்டண உயர்வுக்கு எதிர்ப்பு தெரிவித்து புதுச்சேரியில் இந்தியா கூட்டணி சார்பில் பந்த் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த முழு அடைப்பு போராட்டம் காரணமாக கடலூரிலிருந்து அரசு மற்றும் தனியார் பேருந்துகள் சேவை முழுமையாக நிறுத்தப்பட்டுள்ளன. பள்ளி மாணவர்கள் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக இன்று பள்ளிகளுக்கு விடுமுறை அளித்து கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. 1 முதல் 8ஆம் வகுப்பு வரை உள்ள அரசு மற்றும் தனியார் பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. ஹரியானா சட்டசபை தேர்தலுக்கான தேர்தல் அறிக்கையை காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே இன்று வெளியிடுகிறார். ஹரியானாவில் 90 தொகுதிகளுக்கும் சட்டசபை தேர்தல் ஒரே கட்டமாக அக்டோபர் 5ஆம் தேதி நடைபெறவுள்ளது. காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் விவசாயிகள் நலன் சார்ந்த விஷயங்களில் அதிக முக்கியத்துவம் குறித்த அறிவிப்பு வெளியாக வாய்ப்புள்ளது. டெல்லியில் முதல்வர் பதவியை அரவிந்த் கெஜ்ரிவால் ராஜினாமா செய்துள்ளார். ஆளுநர் மாளிகையில் ஆளுநர் VK சக்சேனாவை சந்தித்து அவர் தனது ராஜினாமா கடிதத்தை கொடுத்தார். மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் ஜாமீனில் வந்திருந்த அரவிந்த் கெஜ்ரிவால் 4 நாட்களுக்கு பிறகு முதல்வர் பதவியை ராஜினாமா செய்துள்ளார். இதற்கிடையே ஆம் ஆத்மி கட்சியின் MLAக்கள் கூட்டத்தில் சட்டமன்ற கட்சித் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள அதிஷி அடுத்த முதல்வராக ஆட்சி அமைக்க கோரி ஆளுநரிடம் மனு கொடுத்துள்ளார். டெல்லியின் ஒரே முதல்வர் கெஜ்ரிவால் தான் என்று அதிஷி தெரிவித்துள்ளார். டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இவ்வளவு பெரிய பொறுப்பை அளித்ததற்கும் தன் மீது நம்பிக்கை வைத்ததற்கும் தலைவரும் அரசியல் குருவுமான அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு நன்றி தெரிவித்தார். MLA, அமைச்சர், இப்போது முதல்வர் பதவி ஆகிய பொறுப்பு தன்னை போன்ற ஒரு சாமானிய தொண்டருக்கு ஆம் ஆத்மி கட்சியில் மட்டுமே சாத்தியம் என்று கூறிய அதிஷி முக்கியமான பொறுப்பு கிடைத்ததில் மகிழ்ச்சி அடைகிறேன் என்று கூறியுள்ளார். அரவிந்த் கெஜ்ரிவாலை மீண்டும் டெல்லி முதல்வராக பாடுபடுவோம் என்று கூறிய அவர் டெல்லி மக்களை பாதுகாக்க அரவிந்த் கெஜ்ரிவாலின் வழிகாட்டுதலின் கீழ் அரசாங்கத்தை நடத்த முயற்சிப்பேன் என்றும் தெரிவித்துள்ளார். டெல்லி வக்பு வாரிய முறைகேடு புகார் வழக்கில் அமலாக்கத்துறையின் கைதை எதிர்த்து ஆம் ஆத்மி MLA ஆமனதுல்லா கான் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். டெல்லி வக்பு வாரியத்தில் லஞ்சம் பெற்றுக்கொண்டு வேலை வழங்கியதாகவும் லஞ்சம் பணத்தை கொண்டு நெருங்கிய கூட்டாளிகளின் பெயரில் சொத்துக்களை வாங்கியதாகவும் அவர் மீது அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்தது. இந்த வழக்கு தொடர்பாக புலன் விசாரணைக்கு அவர் ஒத்துழைக்க மறுத்ததாக கடந்த 2ஆம் தேதி கைது செய்யப்பட்டு நீதிமன்ற காவலில் வைக்கப்பட்டார். இந்நிலையில் கைது நடவடிக்கையை எதிர்த்து அவர் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். ஜார்க்கண்ட் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியை நியமிக்காத விவகாரத்தில் மத்திய அரசுக்கு எதிராக அம்மாநில அரசு உச்சநீதிமன்றத்தில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தாக்கல் செய்துள்ளது.
ஜார்க்கண்ட் உயர்நீதிமன்றத்திற்கு தலைமை நீதிபதி நியமிக்க பரிந்துரைத்தும் கடந்த டிசம்பர் மாதம் தொடங்கி தாமதம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 15 நாட்களே தலைமை நீதிபதி பதவி வகித்ததாகவும் இதனால் பொறுப்பு தலைமை நீதிபதியுடன் இயங்கி வருவதாகவும் கூறப்பட்டுள்ளது. தலைமை நீதிபதி இல்லாததால் நீதி பரிபாலனம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் மனுவில் குற்றம் சாட்டியுள்ளது. டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதி சுரேஷ்குமார் கெய்ட்டை மத்திய பிரதேச உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாகவும், ஜம்மு காஷ்மீர் லடாக் உயர்நீதிமன்ற நீதிபதி தஷீர் அப்ஸ்தானை அதே உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாகவும் நியமிக்க கொலிஜியம் பரிந்துரைத்துள்ளது. பஞ்சாப், ஹரியானா உயர்நீதிமன்ற நீதிபதியான GS சந்தவாலியாவை இமாச்சல பிரதேச தலைமை நீதிபதியாகவும், கொல்கத்தா உயர்நீதிமன்ற நீதிபதி இந்திர பிரசன்னா முகர்ஜியை மேகாலயா உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாகவும் நியமிக்க மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் கொலிஜியம் பரிந்துரைத்துள்ளது. சமையல் எண்ணெய் விலையை உயர்த்த வேண்டாம் என்று எண்ணெய் நிறுவனங்களுக்கு மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. இறக்குமதி செய்யப்படும் சமையல் எண்ணெய்க்கான அடிப்படை சுங்க வரியை மத்திய அரசு கடந்த வாரம் உயர்த்தியதால் சில்லறை விற்பனையில் எண்ணெய் விலை உயரும் நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் எண்ணெய் நிறுவன பிரதிநிதிகளுடன் மத்திய அரசு அதிகாரிகள் ஆலோசனை நடத்தினர். அப்போது குறைந்த வரியில் இறக்குமதி செய்யப்பட்ட எண்ணெய் வகைகள் 45 முதல் 50 நாட்கள் வரை இருக்கும் என்பதால் சில்லறை விலை உயர்வை தவிர்க்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கிரீஸ் நாட்டில் எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலையில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் ஏராளமான பொருட்கள் தீயில் கருகி சேதமடைந்தன. ஏதென்ஸ் நகரம் அருகே செயல்பட்டு வரும் இந்த ஆலையில் திடீரென தீப்பற்றி காற்றின் வேகத்தால் கொழுந்துவிட்டு எரிய தொடங்கியது. இதனையடுத்து ஆலையில் பணியாற்றிய தொழிலாளர்கள் உடனடியாக வெளியேற்றப்பட்டனர். பல அடி உயரத்திற்கு நெருப்பு கொழுந்துவிட்டு எரிந்ததாலும் அப்பகுதியில் கரும்புகை சூழ்ந்ததாலும் அருகே வசிக்கும் பொதுமக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டனர். இதனிடையே 3 ஹெலிகாப்டர்கள் மற்றும் 11 வாகனங்களில் வந்த தீயணைப்பு படையினர் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். போரிஸ் புயல் காரணமாக பெய்த கனமழை மற்றும் வெள்ளப்பெருக்கு காரணமாக மத்திய ஐரோப்பிய நாடுகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. தொடர் மழை காரணமாக ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் செக் குடியரசு கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இர்னோ, செஸ்கி நகரங்களை வெள்ளம் சூழ்ந்துள்ளதால் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டு வருகின்றனர். போலந்து நாட்டில் ஆறுகளில் அபாய அளவை கடந்து வெள்ளம் ஊருக்குள் புகுந்துள்ளதால் அந்நாடு மழை வெள்ள பாதிப்புகளை தேசிய பேரிடராக அறிவித்துள்ளது. லெபனான் நாட்டில் பேஜர் தொலைத்தொடர்பு கருவிகள் அடுத்தடுத்து வெடித்ததால் 2000க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்த நிலையில் 8 பேர் உயிரிழந்தனர். இஸ்ரேலுக்கு எதிராக இஸ்புல்லா அமைப்பினர் பேஜர்களை தொலைத்தொடர்பு கருவிகளாக பயன்படுத்தி வருகின்றனர். இந்நிலையில் பெய்ரூட்டில் அடுத்தடுத்து பேஜர்கள் வெடித்து சிதறின. இதனால் அருகில் இருந்தவர்கள் என்ன நடக்கிறது என்று தெரியாமல் அச்சத்தில் உறைந்தனர். லெபனான் பெய்ரூட்டின் பல்வேறு இடங்களில் பேஜர்கள் வெடித்ததால் திரும்பும் திசையெங்கும் ஆம்புலன்ஸ் சைரன்கள் ஒலித்தன. காயமடைந்தோரை ஆம்புலன்ஸ்கள் மூலம் அருகில் உள்ள மருத்துவமனைகளுக்கு கொண்டு சென்று சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இதனால் மருத்துவமனைகளில் ஆம்புலன்ஸ்கள் பொதுமக்கள் கூட்டம் நிரம்பி வழிந்தன. வெடிப்பின் பின்னணியில் இஸ்ரேலின் உளவு அமைப்பு இருப்பதாக இஸ்புல்லா அமைப்பு குற்றம் சாட்டியுள்ளது. பாதுகாப்பு பிரச்சினை ஏற்பட்டது குறித்து விரிவாக விசாரிக்கப்படும் என்று அறிவித்துள்ள இஸ்புல்லா அமைப்பு இதற்கு பதிலடி கொடுத்து பழி தீர்ப்போம் என்று ஆடியோ மூலம் அறிவித்துள்ளது. ஆனால் இந்த தொடர் பேஜர்கள் வெடிப்பு சம்பவங்கள் குறித்து இஸ்ரேல் தரப்பில் எந்த கருத்தும் தெரிவிக்கப்படவில்லை. அதே நேரத்தில் இதற்கும் தங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று அமெரிக்கா தெரிவித்துள்ளது. அமெரிக்க முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்
துணை அதிபர் கமலா ஹாரிஸ் தொடர்பு கொண்டு நலம் விசாரித்தார். 16ஆம் தேதி புளோரிடாவில் ட்ரம்ப் இருந்த கோல்ஃப் மைதானம் அருகே ஒருவர் துப்பாக்கி சூடு நடத்தியதால் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து கமலா ஹாரிஸ் கேட்டறிந்தார். இருவரும் நட்புணர்வுடன் கலந்துரையாடியதாக வெள்ளை மாளிகை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த கமலா ஹாரிஸ் அமெரிக்காவில் அரசியல் வன்முறைக்கு இடமில்லை என்று கூறியதாக தெரிவித்தார். சென்னை தீவுத்திடலில் பேரிடர் மேலாண்மை குறித்த கருத்தரங்கு நடைபெற்றது. இந்நிகழ்வில் பேரிடர் மேலாண்மை முகமையால் செயலி ஒன்று அறிமுகம் செய்யப்பட்டது. இந்த செயலி மூலம் முன்னெச்சரிக்கை தகவல்கள், பேரிடரால் ஏற்பட்ட பாதிப்புகள் உள்ளிட்டவற்றை குறுஞ்செய்தி வாயிலாக அறிந்து கொள்ள முடியும் என தெரிவிக்கப்பட்டது. திருவண்ணாமலையில் அரசு பள்ளி மாணவியை மது போதையில் தனது வீட்டிற்கு அழைத்த ஆசிரியரின் செயல் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த ஆடியோவால் அதிர்ச்சி அடைந்த குடும்பத்தினர் தனக்கரசுவை யாரும் இல்லாத இடத்திற்கு அழைத்து வந்து முட்டி போட வைத்தனர். பிறகு சரமாரியாக தாக்கி ஏன் இவ்வாறு செய்தாய் என விசாரித்தனர். அதற்கு ஆசிரியர் போதையில் இவ்வாறு செய்துவிட்டேன், என்னை மன்னித்து விடுங்கள் என கெஞ்சினார். இதனை வீடியோ எடுத்த இளைஞர்கள் இணையத்தில் பரவ விட்டுள்ளனர். நல்லபடியா கேக்குறாங்க பாருண்ணா. எதுக்கு நான் அந்த பொண்ணு கூப்பிட்டேன்? நாங்களும் குடியிருந்தோம் தான். நாங்களும் குடியிருந்தோம் தான். அந்த பொண்ணு நம்பர் உனக்கு எப்படி கிடைச்சது? அந்த பொண்ணு நம்பர் உனக்கு எப்படி கிடைச்சது? திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி பேருந்து நிலையத்தில் பயணிகளிடம் 3 செல்போன்களை திருடிக் கொண்டு ஓடியவர்களை பிடித்து பொதுமக்கள் தர்ம அடி கொடுத்தனர். திருத்தணி நகரை சேர்ந்த ரியானா உட்பட 3 பயணிகளிடம் செல்போனை திருடிக் கொண்டு அங்குள்ள கழிப்பறைக்குள் ஓடி பதுங்கிய ஆந்திராவை சேர்ந்த 2 பேரை பொதுமக்கள் பிடித்து தர்ம அடி கொடுத்தனர். தொடர்ந்து திருத்தணி காவல் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்ட இருவரையும் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இவன் எந்த ஊர் கேளவனா? கேளு ஏ ஊர்? சென்னை புரசைவாக்கத்தில் போலீஸ் போல் நடித்து ஹவாலா பணத்தை கொள்ளையடித்த நபர்கள் குறித்து விசாரிக்கப்பட்டு வருகிறது. ஹவாலா பணம் என்பதால் ஸ்டேஷன் செல்லாமல் இருந்த ஜெய்னுல் ஆசாத் 2 நாட்கள் கழித்து அனைத்து உண்மைகளையும் ஒப்புக்கொண்டு கீழ்ப்பாக்கம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இதுகுறித்து விசாரிக்கப்பட்டு வருகிறது. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் நிலத்தகராறு தொடர்பாக நீதிமன்றத்தில் வழக்கு நடந்து கொண்டிருக்கும் போதே அராஜகத்தில் ஈடுபட்ட ஒரு தரப்பினரால் பரபரப்பு ஏற்பட்டது. ஜேசிபியை கொண்டு கடை ஷட்டர் உடைக்க முயன்றதை தடுக்க வந்த பெண்கள் தாக்கப்பட்டனர். இவை அனைத்தும் பாதுகாப்பு பணியில் இருந்த போலீஸ் கண் முன்னேயே நடந்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்த புகாரில் 4 பேர் கைது செய்யப்பட்டு ஷட்டர்களை உடைத்த ஜேசிபி எந்திரமும் பறிமுதல் செய்யப்பட்டது. கோயம்பேட்டில் பாதாள சாக்கடை குழிக்குள் துப்புரவு தொழிலாளி ஒருவர் மூழ்கியபடி மனித கழிவுகளை அகற்றும் அதிர்ச்சி வீடியோ வெளியாகியுள்ளது. சென்னை கோயம்பேடு உணவு தானிய மார்க்கெட்டை ஒட்டிய சாலையில் பாதாள சாக்கடை கழிவுநீர் கால்வாய் அமைந்துள்ளது. அந்த கால்வாயில் அடைப்பு ஏற்பட்ட நிலையில் சென்னை பெருநகர வளர்ச்சி ஆணையத்தின் கீழ் வேலை பார்க்கும் தற்காலிக துப்புரவு பணியாளர்கள் 3 பேரை சரி செய்ய மேற்பார்வையாளர்கள் வற்புறுத்தியதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து அந்த 3 பேரும் மனித கழிவுகளுடன் தேங்கியிருந்த கால்வாயில் இறங்கி சுத்திகரிப்பு பணியில் ஈடுபட்டனர். புரட்டாசி மாத பௌர்ணமியை ஒட்டி திருவண்ணாமலையில் 15 லட்சத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் கிரிவலம் மேற்கொண்டனர். இந்த கிரிவலத்தில் ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா உள்ளிட்ட ஏராளமான வெளிமாநில பக்தர்களும் பங்கேற்றனர். கிரிவலத்தின் போது சுமார் 15 நிமிடங்கள் திடீர் மழை பெய்தது. நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே உள்ள நாடுகாணி பகுதியில் ஜீன்புல் தாவரவியல்
சுற்றுலா மேம்பாட்டு மையத்தில் கடந்த வருடம் அறிமுகப்படுத்தப்பட்ட ஜிப்லைன் சாகச சுற்றுலா செய்ய சுற்றுலா பயணிகள் குவிந்துள்ளனர். இந்த பூங்காவில் சுமார் 1 கிலோமீட்டர் தொலைவிற்கு மலை குன்றுகளுக்கு நடுவே கம்பிகளிலான ஜிப்லைன் சுற்றுலா தொடங்கப்பட்டுள்ளது. சுற்றுலா பயணிகள் கம்பிகளில் பறந்தபடி இயற்கை அழகை கண்டு ரசித்தனர். வெற்றிமாறன் இயக்கத்தில் நேரடி தமிழ் படத்தில் நடிக்க தனக்கு விருப்பம் இருப்பதாக ஜூனியர் என்டிஆர் தெரிவித்துள்ளார். தேவாரா திரைப்பட குழுவினர் பத்திரிகையாளர் சந்திப்பு சென்னையில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய ஜூனியர் என்டிஆர் வெற்றிமாறனின் இயக்கத்தில் தனக்கு நேரடி தமிழ் படத்தில் நடிக்க விருப்பம் இருப்பதாக கூறினார். அந்த படத்தை தெலுங்கு மொழியில் மொழிமாற்றம் செய்ய வேண்டும் என கூறினார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மது ஒழிப்பு மாநாடு தொடர்பாக தன்னை பற்றி சமூக வலைதளங்களில் அவதூறு பரப்பியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அதிமுக எம்பி சி.வி. சண்முகம் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக விழுப்புரம் சைபர் கிரைம் பிரிவில் அவர் புகாரையும் அளித்துள்ளார். அதில் திட்டமிட்டே தன் மீது களங்கம் ஏற்படுத்த முயற்சி செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்தில் தண்ணீர் மோட்டார் அறைக்கு திமுக பெண் கவுன்சிலரின் மாமனார் பூட்டு போட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனால் கோபமடைந்த அந்த பகுதி பெண்கள் பதிலுக்கு மேலும் ஒரு பூட்டு போட்டு எதிர்ப்பு தெரிவித்தனர். இதனையடுத்து அந்த பகுதி பெண்களுக்கும் கவுன்சிலர் தரப்புக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. பின்னர் கவுன்சிலர் தரப்பு மோட்டார் அறைக்கு தங்கள் தரப்பு போட்ட மூட்டையை அகற்றிவிட்டு அப்பகுதி மக்களிடம் சமரசத்தில் ஈடுபட்டனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் கள்ளச்சந்தையில் மது பாட்டில்கள் விற்பனை அமோகமாக நடைபெற்றது. மிலாடி நபி தினத்திலும் பழனி சுற்றுவட்டார பகுதிகளில் கள்ளச்சந்தையில் மது விற்பனை நடைபெற்று வந்தது. தகவல் அறிந்து ரோந்து பணியில் ஈடுபட்ட போலீசார் மது பிரியர்களை அடித்து விரட்டினர். மேலும் கள்ளச்சந்தையில் மது பாட்டில்களை விற்பனை செய்பவர்களையும் கையும் களவுமாக பிடித்தனர். திருப்பூர் அரசு மருத்துவமனையில் ஒரே அமரர் ஊர்தியில் 2 சடலங்களை ஏற்ற முயன்றது குறித்து வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அங்கு இலவச அமரர் ஊர்திகள் இருந்தும் ஒரு வாகனத்தில் 2 சடலங்களை ஏற்றிச் செல்ல ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதை கண்டு அதிர்ச்சியடைந்த பாண்டி பிரபுவின் தந்தை அங்கிருந்து ஊழியர்களிடம் கேட்டு வாக்குவாதம் செய்தார். இதைத் தொடர்ந்து தனி அமரர் ஊர்தி மூலம் அருப்புக்கோட்டைக்கு உடல் அனுப்பி வைக்கப்பட்டது. 2 பாடியை திருப்பூர் ஜிஹெச்ல வச்சு இப்படி ஏத்துறாங்க. என் மயனை 2 பாடியை ஒன்னா கொண்டு வந்து ஏத்தி இங்க பாருங்க, பிரிச்சருக்குள்ள ஏற்கனவே ஒரு பாடி இருக்கு. அருப்புக்கோட்டைக்கு போனேன், என் மயனை இப்படி கொண்டு வந்து ஒரு வண்டியில இப்படி மேல தூக்கி போடணுங்கிறாங்க. இதுக்குள்ள ஒரு பாடியை வச்சிருக்காங்க. இதுக்கு மேல நான் இன்னொரு பாடியை தூக்கி போடுங்க, இந்த பாடிக்கு மேல என் பாடியை தூக்கி போடுங்கன்னு சொல்றாங்க. இந்த மாதிரி பாடா படுத்துறாங்க சார். ஒரே லைன்ல 3 வண்டி நிக்குது சார். இந்த பாருங்க சார், 3 வண்டி நிக்குது திருப்பூர்ல ஜிஹெச்ல. இத்தனை வண்டி அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே போலீசாரை கண்டித்து கிராம மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இருசக்கர வாகனத்தை அதிவேகமாக இயக்கியதை தட்டி கேட்ட தம்பதி மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டதாக கண்டனம் தெரிவித்த அவர்கள் உடனடியாக வழக்கை திரும்ப பெற வேண்டும் என கேட்டுக் கொண்டனர். மறியல் போராட்டத்தால் திருச்சி சிதம்பரம் தேசிய நெடுஞ்சாலையில் சுமார் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. நம்மள
நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகே திம்பட்டி கிராமத்தில் உரியடி திருவிழாவில் படுகர் இன மக்கள் உற்சாகமாக நடனமாடி மகிழ்ந்தனர். அலங்கரிக்கப்பட்ட சப்பரத்தில் வீற்றிருந்த கிருஷ்ணர் கோவிலை 3 முறை வலம் வரும் நிகழ்ச்சி நடைபெற்றது. சாமி ஊர்வலத்தின் போது நூற்றுக்கணக்கான பக்தர்கள் தங்களது பாரம்பரிய நடனமாடி மகிழ்ந்தனர். சொத்து குவிப்பு வழக்கில் சிபிஐ விசாரிக்க அளித்த இசைவை திரும்ப பெற்ற உத்தரவுக்கு எதிரான மேல்முறையீடு மனுவுக்கு பதிலளிக்க கர்நாடக அரசுக்கும் அம்மாநில துணை முதலமைச்சர் காங்கிரஸ் மூத்த தலைவருமான டி.கே. சிவகுமாருக்கும் சிபிஐக்கும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக பாஜக எம்எல்ஏ பசன்கவுடா பாட்டீல் தாக்கல் செய்த மேல்முறையீடு மனுவை விசாரித்த உச்சநீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. டெல்லியில் நடைபெற்ற ஓவியம் வரைதல் நிகழ்ச்சியில் 1500க்கும் மேற்பட்ட கலைஞர்கள் கலந்து கொண்டனர். நேஷனல் கேலரி ஆஃப் மாடர்ன் ஆர்ட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் உலக புகழ்பெற்ற தலைவர்கள், இயற்கை காட்சிகள் உள்ளிட்ட வண்ணமயமான ஓவியங்களை வரைந்து கலைஞர்கள் அசத்தினர். காசாவில் பெண் விவசாய பொறியாளர் ஒருவர் சூரிய ஒளியை பயன்படுத்தி சோலார் குக்கரையும் உப்பு நீரை நன்னீராக்கும் அமைப்பையும் உருவாக்கியுள்ளார். காசாவை சேர்ந்த பெண் விவசாய பொறியாளர் இனாஸ் அல்கோல் சூரிய ஒளியை பயன்படுத்தி சோலார் குக்கரையும் உப்பு நீரை குடிநீராக்கும் அமைப்பையும் உருவாக்கி பயன்படுத்தி வருகிறார். நெருக்கடியான சூழலில் கிடைத்த பொருட்களை கொண்டு உருவாக்கிய இந்த கண்டுபிடிப்பு பொதுமக்களின் பாராட்டுக்களை பெற்றுள்ளது. ஐரோப்பாவில் 2வது நீளமான நதியான டான்யூபில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக ஸ்லோவாக்கியா, ஹங்கேரி மற்றும் ஆஸ்திரேலியாவில் வெள்ளம் ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக ஸ்லோவாக்கியாவின் தலைநகரான பிராட்டிஸ்லாவா கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. நாடான போர்ச்சுகலின் வடக்கு மற்றும் மத்திய பகுதிகளில் ஆங்காங்கே திடீரென காட்டுத்தீ ஏற்பட்டு வேகமாக பரவி வருகிறது. காட்டுத்தீயை கட்டுப்படுத்த முடியாமல் திணறி வரும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் உதவியை நாடியுள்ளது. இதனிடையே அல்பெர்காரியா வெல்ஹா பகுதியில் ஏற்பட்ட காட்டுத்தீயில் 4 வீடுகள் முற்றிலும் எரிந்து சேதமடைந்தன. கடலூரில் மின்சார வாரியத்தில் பணியாற்றும் 52 பேரை நிரந்தரமாக நியமிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சென்னை உயர்நீதிமன்றம் கடந்த 2020ஆம் ஆண்டு பிறப்பித்த உத்தரவின் அடிப்படையில் உதவியாளர், கள உதவியாளர் பணியில் நிரந்தர நியமிக்க உத்தரவிடக் கோரி 52 பேர் வழக்கு தாக்கல் செய்திருந்தனர். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி R.N. மஞ்சுளா உயர்நீதிமன்றம் ஏற்கனவே உத்தரவு பிறப்பித்துள்ளதை சுட்டிக்காட்டி மனுதாரர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என மின்சார வாரியத்துக்கு உத்தரவிட்டார். உடுமலைப்பேட்டையில் பெரியார் பிறந்த நாளுக்காக வைக்கப்பட்ட பேனரில் அன்னபூர்ணா ஹோட்டல் உரிமையாளர் மத்திய அமைச்சரிடம் மன்னிப்பு கேட்ட புகைப்படம் இடம்பெற்றுள்ளது பேசுபொருளாகியுள்ளது. முற்போக்காளர் கூட்டமைப்பு சார்பில் இந்த பேனரானது வைக்கப்பட்டுள்ளது.
கோவை அவிநாசி சாலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் சார்பில் ஒட்டிய போஸ்டரில் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்ற வரிகள் இடம்பெற்றுள்ளது. இந்த போஸ்டர்கள் கோவையில் விசிக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளிடையே சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. தூத்துக்குடியில் பிரபல நகைக்கடையின் ஷட்டர் தானாக மூடியதால் சலசலப்பு ஏற்பட்டது. WCC சாலையில் உள்ள பிரபல நகைக்கடை வழக்கம் போல் இயங்கி வந்தது. அப்போது கடையின் ஷட்டர் திடீரென தானாக மூடிக்கொண்டது. கடைக்குள் சிக்கியிருந்த ஊழியர்கள் கொடுத்த தகவலின் பேரில் விரைந்து வந்த தீயணைப்புத் துறையினர் ஷட்டரை உடைத்தனர். பின்னர் ஷட்டரை ஓரளவு மேலே தூக்கி அனைவரையும் மீட்டனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் சலசலப்பை ஏற்படுத்தியது. கடலூர் மாவட்டம் பண்ருட்டியில் மது குடிக்க மனமில்லாததால் நள்ளிரவில் சுவர் ஏறி குதித்து சைக்கிளை திருடிய முதியவர் கைது செய்யப்பட்டுள்ளார். பண்ருட்டி எல்லன்புரம் பகுதியைச் சேர்ந்த கதிர்காமன் என்பவரது வீட்டுக்குள் சுவர் ஏறி குதித்து உள்ளே புகுந்த கலிவரதன் என்ற முதியவர் சைக்கிளை திருடி விற்பனை செய்து மது அருந்தியுள்ளார். இது தொடர்பான CCTV காட்சிகள் வெளியானதை அடுத்து அவர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். கோவை மாவட்டம் அன்னூர் அருகே வீட்டின் பூட்டை உடைத்து 8 சவரன் நகையை கொள்ளையடித்த நபர் கைது செய்யப்பட்டார். கல்ராசிபாளையம் பகுதியில் ஆளில்லாத வீட்டை காரில் வந்த 2 நபர்கள் நோட்டமிட்டனர். பின்னர் வீட்டின் பூட்டை உடைத்து பீரோவில் இருந்த 8 சவரன் நகையை கொள்ளையடித்தனர். அதனைத் தொடர்ந்து வேறு ஏதேனும் பொருட்கள் சிக்குமா என வீடு முழுக்க சல்லடை போட்டு அலசினர். இதுகுறித்த புகாரில் வாடிப்பட்டியைச் சேர்ந்த அஜித் என்பவர் கைது செய்யப்பட்டு அவரிடமிருந்த 8 சவரன் நகை மற்றும் ஒரு கார் பறிமுதல் செய்யப்பட்டது. மதுரை கரிமேட்டில் மொட்டை மாடிக்கு தூங்க சென்ற இளைஞர் கால் தவறி கீழே விழுந்து பலியானார். கரிமேடு சண்முகா நகர் பகுதியைச் சேர்ந்த கட்டிட தொழிலாளி சதீஷ்குமார் மனைவி குழந்தைகளுடன் வசித்து வரும் இவர் வீட்டில் புழுக்கமாக உள்ளதாக கூறி மொட்டை மாடிக்கு படுக்க சென்றார். அங்கே கால் தவறி மேலிருந்து தரைத்தளத்தில் விழுந்த இவர் சம்பவ இடத்திலேயே பலியானார். இந்த சம்பவம் குறித்து கரிமேடு போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அடுத்த தாழம்பூ நகரில் குண்டும் குழியுமாக உள்ள சாலையால் அப்பகுதி மக்கள் அவதியுற்றனர். மழை காலங்களில் பள்ளம் மேடு தெரியாமல் வாகன ஓட்டிகள் சிரமம் அடைந்து வருகின்றனர். இந்த சாலையானது பாச்சல் ஊராட்சி நிர்வாகத்தின் கீழ் வரும் நிலையில் ஊராட்சி நிர்வாகம் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் உள்ளதாக அவர்கள் குற்றம் சாட்டினார்கள். அருகே உள்ள ஸ்ரீ பிரத்யங்கிரியா தேவி கோவிலில் பௌர்ணமி சிறப்பு பூஜை நடைபெற்றது. அதன் ஒரு பகுதியாக மிளகாய் வத்தல் யாகம் நடைபெற்றது. முன்னதாக ஸ்ரீ மகா பிரத்யங்கிரியா தேவிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. தொடர்ந்து ராகு கேது பரிகார பூஜைகளும் நடைபெற்றன. இதில் சுற்றுவட்டார பகுதிகளிலிருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர்.
உதகை அருகே உள்ள பிக்கபத்தி மந்து பகுதியில் உள்ள மலைப்பகுதியில் 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை பூக்கும் நீல குறிஞ்சி மலர்கள் பூத்து குலுங்குகின்றன. மலை முழுவதும் படர்ந்துள்ள குறிஞ்சி மலர்களால் ஊதா கம்பளம் விரித்தவார் போல் காட்சியளித்திருக்கிறது. இந்த நிலையில் குறிஞ்சி பூக்களுக்கு நடுவே கரடி ஒன்று ஹாயாக நடந்து செல்லும் காட்சி வெளியாகியுள்ளது. பிரதமர் மோடியின் 74வது பிறந்த நாளை முன்னிட்டு சென்னை நங்கநல்லூரில் தூய்மை பணியாளர்களின் பாதங்களை பாஜகவினர் சுத்தம் செய்தனர். சென்னை கிழக்கு மாவட்டம் சார்பில் நங்கநல்லூரில் தூய்மை பணியாளர்களின் பாதங்களை பாஜக நிர்வாகி சூர்யா, மகளிர் அணி நிர்வாகி மீனாட்சி ஆகியோர் சுத்தம் செய்தனர். பின்னர் தூய்மை பணியாளர்களுக்கு பாஜகவினர் உதவிகளை வழங்கினர். மலையாள சினிமாவைப் போலவே தமிழ் சினிமாவிலும் பாலியல் பிரச்சினை இருக்கிறது என்று இயக்குநர் மோகன்ஜி தெரிவித்துள்ளார். விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்லாத நடிகர் விஜய் ஓணம் பண்டிகைக்கு வாழ்த்துகள் தெரிவித்தது வருத்தமாக இருக்கிறது என அவர் கூறியுள்ளார்.